பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம பையன்சோலையோட சிக்கன் மசாலா பொடி வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கனுக்கு தான் யூஸ் பண்ணலாம். நாங்கள் எல்லா பொரியலுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லைஸாக பொட்டேட்டோவை கட் பண்ணி போகலாம். எனக்கு ஸ்மால் பொட்டேட்டோ தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்மால் பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகுது. கூட வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். சால்ட்டு போட்டோம்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகும். டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போவே சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் மசாலாவும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். பொட்டேட்டோக்கெலாம் சிக்கன் மசாலாவும் யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான்வெஜ் திரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவும் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ வந்து ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. பையன்சோலையோட சிக்கன் மசாலா பொடி தேவையான அளவு, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு. போட்டோன்னே வாசம் கம்மன்னு அடிக்குதுங்க. இந்த சட்டியில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த பொரியலை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு லைட்டாக 2 கேரட் உங்கள் வீட்டு குட்டி வாழ்ந்துருக்காங்க. பொட்டேட்டோ ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி. கொஞ்சம் சால்ட் போட்டாங்க. add up little amount of salt, and if your kids like ghee, you can add up some ghee to taste it, making it good.